நம்பர் 1 ரியல் எஸ்டேட் கம்பெனி இன் மதுரை. ட்ரீம் ஹோம் மூலமாக நீங்கள் வாங்குகிற வீடுகளுக்கு எந்தவித புரோக்கர் கமிஷன் கிடையாது. HDFC ஹோம் லோனோட ஆத்தரைஸ் DSA. வீடு கட்ட, வீடு வாங்க வங்கி கடன் வாங்கி தரப்படும். இந்த வீடியோவில் உள்ள வீடை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பருக்கு ரெஃபர் செஞ்சு அவங்க இந்த வீடு வாங்கினாங்கன்னா உங்களுக்கு 15,000 மதிப்புள்ள மொபைல் ஃபோன் வழங்கப்படும். வணக்கம் நண்பா, என் பேர் யாஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ட்ரீம் ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மதுரையில் கற்பாணி ஏரியாவில் தான் இருக்குது. இந்த வீட்டோட ப்ரைஸ் மற்ற டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ட்ரீம் ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்கள் ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டோட லேண்ட் பார்த்தீங்கன்னா 6.25 சென்ட்லேயும் பில்டிங் 2,300 ஸ்கொயர் ஃபீட்லேயும் அசஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் எடுத்து கொடுக்கும்போது எல்லோ கலர் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு வெளியிலே உள்ளேயும் கார்டன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு விக்ரம் ஹாஸ்பிட்டல் நியர்பை தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மெயின் கேட்டுக்கு வந்து மெட்டல் கேட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரோட் 30 ஃபீட்டில் இருக்கு. மெயின் கேட்லேருந்து என்ட்ரானோடனே பொட்டிக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பொட்டிக்கோ ஏரியாவுக்கு பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பொட்டிக்கோ 23x18 இந்த சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து கார்டன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவுக்கும் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுற்றிலும் காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த காம்பவுண்ட் வால் 7 அடியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு போர்வெல் 400 அடி வரையும் போட்டு கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வந்து PVC டோர் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் 7x3ன்ற சைஸில் அமைஞ்சிருக்கு. ரெஸ்ட் ரூமுக்கு இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த வீட்டோட லிவிங் ஹால். அந்த லிவிங் ஹால் என்ன மாதிரி சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போர்ட்டிகோலேருந்து 2 படி ரீச் ஆனு வீட்டுக்குள்ளே புறமே பண்ணியிருக்காங்க. வெளியில் ஸ்டீல் கேட்டும் நிலக்கதவுக்கு வந்து தெக்கூட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த லிவிங் ஹால் 20x16 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஃப்ளோரிங் எல்லாமே கிரானைட் வச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலுக்கு டிவி கேபினட்டும் பூஜா கபோர்ட் ஒர்க்கும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு நல்லா அட்ராக்டான லைட் யூஸ் பண்ணி அழகாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபால் சீலிங்கை எடுத்து கொடுக்கும்போது ப்ரௌன் கலர் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம் இந்த வீட்டிலோட பெட்ரூம். அந்த பெட்ரூம் என்ன மாதிரி சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு ரைட்டில் வந்து பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் 16x16 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் நல்லா அட்ராக்டான லைட் யூஸ் பண்ணி அழகாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபால் சீலிங் எடுத்து கொடுத்த மாதிரி ஒயிட் கலர் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு ஏர் வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாக ஹை கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சாண்டில் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கபோர்ட் ஒர்க் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு லெஃப்ட்டில் அட்டாச் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் 8x8 சைஸில் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம்க்கு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்க்கு ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்க்குறது இந்த வீட்டில் உள்ள இன்னொரு பெட்ரூம். அந்த பெட்ரூம் என்ன மாதிரி சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க.
இந்த வீட்டில் பெட்ரூமில் இருக்கிற கதவுக்கெல்லாம் தேக்குடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் 16x11 சைஸில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமுக்கு ரைட்டில் இருக்க வாலுக்கு எல்லாமே வால்பேப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வால்பேப்பர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெட்ரூம் ஆஷ் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்க்கு நல்லா அட்ராக்டான லைட் யூஸ் பண்ணி அழகாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபால் சீலிங் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒயிட் கலர் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்க்கு ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ இருக்குது. பெட்ரூமுக்கு ரைட்டில் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் 10x5 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்ட் ரூம்க்கு ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்க்கு வெஸ்டர்ன் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் மாடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் உள்ள மாடலர் கிச்சன் வித் டைனிங் ஹால். இந்த மாடலர் கிச்சன் வித் டைனிங் ஹால் என்ன மாதிரி சைஸில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹால் வந்து ஸ்ட்ரெயிட் அப் டைனிங் ஹால் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஹால் கிச்சனோட சேர்த்து 8x16 சைஸ் அமைஞ்சிருக்கு. இந்த டைனிங் ஹால் இருக்கிற ஏரியா ஒயிட் அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஹால் இருக்கிற ஏரியாவுக்கு நல்லா அட்ராக்டான லைட் யூஸ் பண்ணி அழகாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓவரால் கேபினெட் போக வால் கேபினெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய செல்ஃபும் அமைஞ்சிருக்கு. கிச்சனுக்கு ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ இருக்குது. இந்த கிச்சனுக்கு சிங்க் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் மாடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில், அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன மாதிரி சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இந்த வீட்டோட விலை 1,10,00,000. இன்னும் ட்ரீம் ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்கள் ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த பெட்ரூம் 16x16 சைஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் இருக்கிற ஏரியாவுக்கு நல்லா அட்ராக்டான லைட் யூஸ் பண்ணி அளவாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபால் சீலிங் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் ஒயிட் அண்ட் ரோஸ் கலர் காம்பினேஷனில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபோர்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிவி கேபினெட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு ரைட்டில் ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்ட் ரூம் 11x11 சைஸில் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு மசாஜ் பாத்திங் டப் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. நன்றி, வணக்கம்.